தம்பி என்ன சேட்டை பண்ணான்னு தெரியல, பெரம்பாலே அடிக்குது இந்த குரங்கு. அதுக்கப்புறம் நடந்ததை மட்டும் பாருங்க. அறுவாள் எடுத்து வெட்டியே விடுவேண்டா. உனெல்லாம் ஓட வேற வெட்டுவேண்டா. ஓடிடுறா, ஓடிடு, வெட்டியே விடு, ஓடிடு. அந்த பயம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவலையை மறந்து சந்தோஷமா சிரிக்கணுமா? நம்ம சேனலை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவன் கட்டியை ஏட்டினோன்னு நம்மளை தான் கசா போட போறான்னு இந்த நாய் பண்ற வேலையை பண்ணி பாருங்க. கத்தி பதமா இருக்கான்னு பாக்குறத பார்த்தா நம்மளை வெட்டாம விட மாட்டான் போலயே. என்ன எவ்வளோ குத்துனாலும் வரமாட்டேங்குது. ஐயோ, ஏன் மண்டையா குத்திக்கிருக்க? ஐயோ, இது உங்க மண்டையா? சாரி சார். சார் ஒரு புட்டை. யோ வா, எனக்கு வேணாயா, நான் டென்ஷன் ஆகிட்டேன். இந்த பொண்ணு இந்த நாயை சைட் அடித்தோடனே அது எவ்வளோ க்யூட்டாக வைக்கப்படுது பாருங்க. முன்னாடியே வந்துருக்கூடாதாம்மா? ஓகே, இந்த மாதிரி பொண்ணை இனிமேலாம் பார்க்கவே முடியாது. இந்த பூனை அந்த ஒத்த காலில் அந்த கோழி எப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு பாருங்க. இதுக்கு பேர் தான் ஒத்த கால் சூர்ணமோ. நல்லா தாங்கி பிடிச்சிக்கிருக்கு. தலை விட்டுறாதலா, செதறிடுவேன் செதறி. அப்போ அள்ளிட்டு தான் போகணும். பூனை சத்தம் கேட்டு அங்கே போய் பார்க்குது. அது போடுற சண்டையை பார்த்துட்டு இது ஒரு க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கு பாருங்க. ஐயா, நான் சும்மாதாயா வந்தேன். ஒன்று காற்று வீசுது, இன்னொன்று விறகு எடுத்து வைக்குது. என்ன அழகாக எடுத்து வைக்குது பாருங்க. இந்த நாய் அழகாக கேம் விளாண்டுக்கு. அதை ஆஃப் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அந்த நாய் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. எல்லா கோழி கொஞ்சம் இந்த பூனை பக்கத்தில் போய் அடைஞ்சவொடனே இந்த கோழியோட ரியாக்ஷனை பாருங்க. அடே, நான் தாண்டா உங்க அம்மா, அடையாளம் தெரியலையாடா? எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள. தூங்கி எடுத்த நாயை எழுப்பிவிட்டேன். அதை கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க. பூனைக்கு கழுத்தில் மணியை கட்டி விளையாடுவாங்க பார்த்துருப்போம். நீ கிணத்தை கட்டி விட்டு விளையாடு காட்டுறாயின்னு பாருங்க. அப்பங்காரன் கையில் துப்பி கணத்தில் அடிக்கிறான். அதுக்கு பையன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. என் நண்பனை ஏண்டாந்து பிரிக்காதீங்கடா. நான் விட மாட்டேன், என் நண்பனை விட மாட்டேன், இதே போனாலும் விட மாட்டேன். அடா அறப்போத நாயா, சீக்கிரம் எந்திரி. ஏய், என்கிட்ட வந்து ஒம்பளுக்குற? சாரி பாஸ், தெரியாமல் மப்பில் ஓண்ட வந்து ஒம்பளுத்துட்டேன், மன்னிச்சுக்க பாஸ். அட அறப்போத நாயே, இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதலையாச்சு கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போனேன். என்ன பங்கு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா? அட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கை கொடுன்னு கேட்டால் கை கொடுக்க மாட்டேன்ற. ஏ கை குடுறா, ஒன்றும் கேட்கலடா ஒண்ணா. ஐயோ, தாளவா என் கத்தி ஊற கொட்டுறான்டா, என்னை காப்பாத்துங்கடா. ஐயோ, என்னை அடிக்கிறானே. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறீங்க. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா?
கோழியை பிடிக்க வந்தவன் அந்த கோழியோட டவுசரையும் செருப்பையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் பண்ணுறதை மட்டும் பாருங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை இது வேலைக்காகாது, அப்படியே கிளம்புவோம். நம்ம அப்படியே வேலையை பார்த்துட்டு உனக்கு ஒரு சலிட்டு உன் டவுசருக்கு ஒரு சலிட்டு சுவிட்சை பார்த்து சந்தோஷத்தில் நம்ம ஆள் பயவில் சின்ன பிள்ளையாக மாட்டார். அதான் அமுகி அமுகி விளாட்றாரு. ஆனந்தமே பயவில் ஜாலியாக ஒரு ரைடு வரும்போது குறுக்கு நாய் வந்தானே என்ன ஆகுது மட்டும் பாருங்க. குரங்கு அவனை என்ன பண்ணிட்டு பண்ணது போதுமான்னு பாருங்க. இந்த ஆமையை பார்த்து இந்த நாய் குலைக்க டென்ஷனான ஆமை என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. ஐயோ ஒடியா வந்துடுறா. இந்த சின்ன பையன் சேரில் போய் திராப்புற அவளுக்கு நம்ம அக்கா இந்த பார்த்து சும்மா தானே இருக்குது, அடிச்சு விடுவேன்னு பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. இவன் பண்ணுற வேலைக்கு இவனை அடிக்கும்னு பார்த்தா அது என்ன பண்ணுது பாருங்க. இந்த நாய் செல்ஃபி பைத்தியமாக இருக்கும் போல் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குது பாருங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா, நான் என் வேலையை பார்க்குறேன். எப்படி ஆட்டோ எடுக்க அந்த ஆட்டோக்காரரு அந்த நாயை வெளியில் இறங்க சொல்கிறாரு. அதுக்கு டென்ஷனான நாய் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. சரி டென்ஷன் ஆகாத, நான் போயிடுறேன். ஐ லவ் யூ. இந்த விசித்திரமான பறவையை முட்டுது எல்லா மாடும், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, ஒன்றும் பண்ண முடியல. இந்த குரங்கு இந்த மூக்கில் கையை விட்டுக்கிட்டு ஆள் யாரும் வராளான்னு பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுது பாருங்க. பூனை அந்த நாயை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பம்முன்னு, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா போடா வண்ண. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனந்தமே. நமக்கு பிடிச்ச மீன் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கு. சரி என்னத்தை கொடுத்தியான், நல்லாவே இல்லை. சரி இந்த பூனை நல்லா அதை திண்டுக்கிருக்கு, அவள் தரை கொடுக்குறா. அதுக்கப்புறம் பாருங்க, அடியே திங்க விடுறீ. இந்த நாயும் அந்த எலியும் சந்திக்குது. அதுக்கப்புறம் அது பண்ணுறத பண்ணுறோம் பாருங்க. என்ன இந்த இருக்கிறான், ஐயோ நம்மளை இப்போ அறுத்து விடுவானோ. வேணாண்டா சாமி, ஓடி போயிடணுண்டா, தப்பிச்சிடறா கைப்பில் இருக்காரா. எல்லாரும் காலி பண்ணி எங்கடா போய்க்கிறீங்க? நாசமாக போய்கிட்டு இருக்கோம், அதான் போய்கிட்டு இருக்கோம். என்னது இது காலு மாதிரி இருக்கு. சரி திம்போம், கிடச்சது இன்னைக்கு தான். சரி நல்லா திங்கிறக்குள்ளே எவனா வரானான்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா அவனுக்கு பங்கு கொடுக்கணும். இந்த பக்கம் வச்சு திரும்பி திம்போம், இந்த பக்கம் வச்சு திரும்பி தான் எவனும் வரமாட்டான். ஏன்டா நான் ஒருத்தன் முறைச்சிக்கிட்டு இருக்கேன், அதை கவனிக்காமல் நீ வாடுக்கு கடிச்சிக்கிட்டு கிடக்குற. எப்படி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு பாருங்க. அதை பார்த்த உடனே சும்மா பார்த்தேன் இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சு. யாரா சண்டைக்கு வர்றது? தாண்டா கரத்தை போஸு. பின்னாடி எவனோ வர்றான், அடிச்சாலும் அடிச்சு போவானோ. சரியில்லையே பார்க்குற பார்வை. அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்க உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க.
இவன் பார்க்குற பாரு சரியில்லையே, ஏதோ பண்ண போகிறான். செருப்பு கொண்டு அடிக்கிறா மச்சி, வாடா வந்து காப்பாத்துறா. எப்படி என்ன வந்து அடிக்கிற மாட்டினியா செத்தவ நீ. இது என்ன எப்படி பாக்குது? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அட நாதாரி போயில ஏன் மூக்கில் ஒன்று வைக்கிறா? சரி துவச்சி எத்தனை நாள் ஆச்சு? மூக்கு கப்பு போடுங்குறா. ஐயோ தாங்க முடியலடா டேய். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.